ஹஸ்தினாபுரத்தின் அடர்ந்த காடுகளில் மன்னர் பாண்டு வில்வித்தையில் வல்லவராக விளங்கினார். ஒரு நாள் அவர் பார்க்கும் தொலைவில் ஒரு மான் ஓடிச் செல்வதை அவர் கண்களில் பட்டன. அதுவே முனிவர் கிந்தமன் தன் மனைவியுடன் மான் உருவில் இருக்கிறார் என்பது தெரியாமல். பாண்டு அம்பை விட அது நேராக முனிவரின் இதயத்தை குத்தியது. முனிவர் தரையில் விழுந்தார். அவரது உடல் மனித உருவுக்கு மாற அவர் கோபத்துடன் பாண்டுவை பார்த்து சபித்தார். நான் இப்போது ஆசை நிறைவு பெறாமல் உயிரிழக்கிறேன். அதேபோல் நீயும் உன் மனைவியை காதலிக்க முயன்றவுடன் உயிரிழப்பாய். பயத்தோடும் வருத்தத்தோடும் பாண்டு அரசை விட்டுவிட்டு காடுகளுக்குள் தவம் மேற்கொண்டார். மனைவிகளுடன் வாழ்ந்தாலும் சாபத்தின் பயத்தால் அவரை அணுகவில்லை. ஆனால் விதி மாற்ற முடியாதது. ஒரு நாள் காதல் அவரை வென்றது. மைந்தரியை அணைத்தவுடன் சாபம் உண்மையாகி பாண்டு உயிரிழந்தார். அவ்வாறு முனிவர் கிந்தமனின் சாபம் நிறைவேறி மகாபாரதத்தின் ஒரு சோகமான அத்தியாயம் உருவானது. பாண்டு உயிரிழந்த போது அவரது ஆன்மா கண்முன் தோன்றி பாண்டவர்களிடம் கூறினான், என் குழந்தைகளே, எனது மாமிசத்தில் ஒரு மந்திர சக்தி இருக்கிறது. இதில் இருந்து சிறிய துண்டொன்றை சாப்பிட்டால் அவருக்கு முக்காலத்தை அறியும் சக்தி கிடைக்கும். அவர்கள் கடந்த நிகழ் எதிர்காலத்தையும் காண முடியும். பாண்டவர்கள் தங்களது தந்தையின் வார்த்தைகளை மதித்து அதை செய்ய விரும்பினர். அந்த நேரத்தில் கிருஷ்ணர் உடனே தடுத்தார். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இதை சாப்பிடுவதால் நீங்கள் காலசக்தியை பெறுவீர்கள் என்றால் என்ன? உங்கள் தந்தையை நீங்கள் சாப்பிட முடியுமா? இது உங்கள் தந்தை. அவரை மரியாதையுடன் அனுப்பி வைக்க வேண்டும். நாம் சமாதி செய்ய வேண்டும். கிருஷ்ணரின் வார்த்தைகள் பாண்டவர்களை பரபரப்பாக்கின. அவர்கள் தங்களது முடிவை மறுபடியும் சிந்திக்க தொடங்கினர். கிருஷ்ணர் சகதேவனை பார்த்து கூறினார், சகதேவா, தயவு செய்து பாண்டுவின் உடலுக்கு பாதுகாப்பாக இருக்கவும். நானும் 4 பாண்டவர்களும் விறகு சேகரிக்க செல்கிறோம். சகதேவன் சம்மதித்தான். அவர்கள் காட்டிற்கு சென்றார்கள். பல மணி நேரம் கழித்து அனைவரும் வெகுவாக சோர்வடைந்து திரும்பி வந்தார்கள். கிருஷ்ணரும் மிகவும் சோர்வாக வியர்வை வழிய சுவாசம் வாங்கிக் கொண்டு வந்தார். சகதேவன் அதை கவனித்தார். அவன் கிருஷ்ணரை பார்த்து சந்தேகமாக கேட்டான், கிருஷ்ணா, ஏன் நீ சோர்வாக நடிக்கிறாய்? நீ மாயா சக்தியால் எந்த சரீர உழைப்பும் செய்ய தேவையில்லாதவன். நீ விறகுகளை தூக்கி பிடிக்க உனக்கு சக்தி தேவைப்படாது. எதற்காக இப்படி நடிக்கிறாய்? கிருஷ்ணர் அசைவில்லாமல் சகதேவனை பார்த்தார். பின்னர் மெதுவாக நெருங்கி தனிமையில் பேசினார். சகதேவா, நீ உண்மையை ஒத்துக்கொள். நீ சாப்பிட்டிருக்கிறாய் பாண்டுவின் சதையை. சகதேவன் அதிர்ந்தான். கிருஷ்ணரிடமிருந்து உண்மையை மறைக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டான். அவன் மௌனமாக குனிந்தான். அதை பார்த்து கிருஷ்ணர் ஒரு கடுமையான முறைப்படி கூறினார், நீ முக்கால சக்தியை பெற்றிருக்கிறாய். ஆனால் எனக்கு ஒரு வாக்குறுதி கொடு. எதிர்காலம் என்னாக போகிறதோ அதை நீ பாண்டவர்களிடம் சொல்லக்கூடாது. இது இறைவனின் கட்டளை. சகதேவன் கிருஷ்ணரின் விழிகளில் நேராக பார்த்தான். அவன் ஒரு நிமிடம் சிந்தித்துவிட்டு முடிவாக ஒப்புக்கொண்டான். நான் வாக்குறுதி அளிக்கிறேன் கிருஷ்ணா, நான் எதையும் சொல்ல மாட்டேன். பாண்டவர்களுக்கு இது தெரியாது. கிருஷ்ணர் சிரித்தார். அதன் பிறகு சகதேவன் இந்த வாக்குறுதியை பேணிக் கொண்டிருந்தான். மகாபாரத போர் முடியும் வரை அவன் தன் கால ஞானத்தை எந்த ஒரு முறையிலும் வெளிப்படுத்தவில்லை. இவ்வாறு பாண்டுவின் சதையை சபித்த சகதேவன் கால சக்தியை பெற்றும் அதன் சாபத்துடன் வாழ்ந்தான்.